ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 163வது எபிசோட் தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடு லைக் பண்ணிட்டு வீடியோவில் போவேன். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்குள்ளே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, போன எபிசோடில் என்ன கண்டென்ட் போட்டோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. அப்போ தான் கதையோட கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக அதை பார்க்கறதுனால போர் அடிக்காது. நான் கேட்டுறேன். ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட்டான ஒளி பார்த்தீங்கன்னா வந்துருக்கு அங்கே காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஒளி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல ஸ்டார் பவுலில் இருக்கிற எல்லா டிசிப்ளின்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிடாங்க. அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஒளியை பார்த்த உடனே முக்கியமான எல்டர்ஸ் மற்ற கொண்டு டிசிப்ளின் மற்ற கொண்டு ஈவன் முக்கியமான ஆட்கள் நம்ம மாஸ்டர் மெடுசா எல்லாருமே இது ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது இந்த மாதிரி வந்துருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டலின் வஜ்ரா பாடி எந்திரிச்சு நிற்கும் பாருங்க. உச்சோலோட ஃபோர்ஸே பார்த்தீங்கன்னா யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு இருக்கு அந்த இடத்துல. ஸோ எல்லாருமே ஷீல்டு போட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க. மாஸ்டர் இது என்னது பவலியன் மாஸ்டர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. வேற யாரு யங் மாஸ்டர் எக்ஸ்ஏன் தான் அப்படி கேட்டு எல்லாமே சரியான சகனத்தில் இந்த இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து கல்டிவேஷன் அந்த வஜ்ரா அதை கல்டிவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா முழுசாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல. அந்த ஃபஸ்ட் லெவல் பாடி பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்குமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த இடத்துல அடுத்த லெவலுக்கு போனால் அதுலேருந்து வருகையில் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பரவாயில்ல இவன் நல்லா இது பண்ணிருக்கான். இவன் அடுத்தடுத்து பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ அந்த ஒரு ஒட்டமையுமே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணிருக்கான். அவன் ஃபோர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணிருக்கேன். இவன் பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப நல்ல விஷயம் முடிதானே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த ஒட்டமும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறைஞ்ச போய் இந்த இடத்துல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்ல மைனரான டேமேஜ் பார்த்தா வந்துருக்கு. என்னால் இதுனா இந்த உடம்பு அடுத்த லெவலுக்கு பார்த்தா பிரேக் த்ரூ பண்ண முடியல. பரவாயில்ல, ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதை ட்ரெயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல மாதம் கேட்பார் என்ன ஏதோ ஆகலையான்னு கேட்டிருக்கேன். இல்லை மாதம் எனக்கு சின்ன சின்ன இன்ஜுரிஸ் தான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணேன். நான் என்னால் அதை முடியல மாஸ்டர் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அதை கேட்டு சொல்லுவார், நீ இப்போ தான் டெக்னிக்கை கல்டிவேட் பண்ண ட்ரை இருக்கேன். ஸோ கல்டிவேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக் த்ரூ பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே லைட்டாக சரியான இதில் உன்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அது அமையும். ஸோ கண்டிப்பாக உன்னால் அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணேன். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண போக உண்டால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போதி ட்ரீ அப்பியரன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ அது வரதுக்கு ஒரு மாதம் முன்னாடி எல்லாருமே காத்து கிடக்குறாங்க. யார் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே பார்த்தீங்கன்னா குயின் மெடுசா நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர் அப்புறம் பார்த்தா அந்த லேண்ட் பொண்ணு ஆக்சுவலி அந்த பாம்பு பொண்ணு அதனால் அந்த லேண்ட் பண்ணு சொல்கிறேன். 3 பேர் வராண்டாங்க. உடனே மாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, ஃபயர் எம்பர் இருக்கிற நீங்களும் என் கூட இங்கேயே செட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. மற்ற எல்லாரும் போகணும். அவரும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற இதில் சரி ஓகே எங்கள் ஜெர்னி சஃபர் நீங்கள் பார்த்துப்போம். அப்புறம் இந்த ஜேடு மூலமா உன்னாலே என்னை கான்டாக்ட் பண்ணு. ஸோ சேஃபாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆபத்து இருக்குன்னா சீக்கிரமாக கண்டிப்பாக பிரேக் த்ரூ பண்ணணும். அந்த இடத்துல ரீச் பண்ணி அதை அட்டென்ச் ஆகணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் சீனில் அப்படியே போயிட்டு அடுத்த சீனில் கட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ரீஜன் அந்த வேஸ்ட் லேண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாய்ஸ்னஸான இடம் ஒன்று ஒரு லேண்ட் ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் தானே முதல்ல போவோம். அந்த போதி ட்ரீ ஹார்ட் அந்த போதி எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சண்டை போட்டு போயிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் என்ன ஆபத்து இதெல்லாம் தெரியல மாஞ்சிட்டு போகிறாங்க. ஸோ இந்த முட்டாளுங்களுக்கு அந்த போதி ட்ரீ அதனோட ஹார்ட் தான் கண்ணில் தெரியுது. அதுக்கு பின்னாடி ஆபத்து எதுவுமே தெரியல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே எல்லாருமே இங்கே சேஃப் ஆயிடுச்சு. போகிற இடத்துல என்னென்ன ஆபத்து இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நமக்குள்ளே ஹெல்ப் பண்ணிட்டு இந்த இடத்துல கடக்க போகணும். சரி ஓகே நம்ம போல எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகிங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு போயிட்டு இருந்ததில்ல. அந்த இடத்துல உள்ளே போக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எலும்பு கூடுகளாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மார்ஸோட எலும்பு கூடு இருக்குது. எப்படி இதெல்லாம் செத்துருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ இவங்க எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் ஸ்மோக் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர் அவன் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆன்டிடாட்டும் தர அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல உங்கள் எல்லாருமே ஆன்டிடாட் தேவைப்படுது அந்த இடத்துல. இது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணணும். ஈவன் டூசன் லெவலில் இருக்கிறவங்களே இந்த பாய்சனில் மட்டும் இங்கே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னே இதில் இந்த பாய்சன் வெறும் பாய்சன் மாதிரி இருக்கிற மாதிரி இடத்துல கண்டிப்பாக அது ஆபத்தாக இருக்கணும். இந்த இடத்துல லிட்டில் ஃபேட் அந்த பாய்சனை பிடிக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாய்சன் இன்செக்ட்ஸ் பாய்சன் பூச்சிகள் சின்ன சின்ன பூச்சிகள் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சேர்த்துல உடனே பார்த்தீங்கன்னா ஆபத்துன்றது அவ்வளோ பார்த்தீங்கன்னா உடம்பு கொடுக்குற எல்லா பூச்சியும் பார்த்தீங்கன்னா இவளோட பாய்சன் சுப்பீரியரான பாய்சனில் அதனால அந்த பூச்சி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி அடிச்சதுல. அப்போ தான் லிட்டில் ஃபேர் டாக் சொல்கிறான். அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாய்சன் இன்செக்ட்ஸ். இது உங்கள் உடம்புல போய் உங்கள் டூக்கு நேற்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது உங்களுக்கு கொள்ள ஆரம்பிச்சிடும் அப்படின்றது இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணதில்லை. ஸோ உங்கள் எல்லாரும் உடம்புக்குள்ளே பூச்சி போயிடுச்சுட்டு இந்த இடத்துல ஹீரோ அப்போ கெப்பன்லேயே பிளேமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம எஃப்எல்இ ஃபிலிமை யூஸ் பண்ணி தான் உள்ளே இருக்கிற எல்லா பூச்சியும் எரிக்க ஆரம்பிச்சிடும் உள்ளுக்குள்ளே இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மெடுசாவுக்கும் இந்த இடத்துல லேண்ட் பண்ணுக்கும் தேவைப்படல. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுன்ட்டு இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணால் அவனோட ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணால் 2 பேர் உடம்புல இருக்கிற பூச்சிகளை பார்த்தீங்கன்னா எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு டேமேஜ் ஆகுது. இந்த இடத்துல அந்த பூச்சிகள் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக.
ஸோ ஹீரோ சொல்லுவதில்ல இந்த இடம் உண்மையிலே ரொம்பவுமே ஆபத்தாக இருக்குது, நம்ம எல்லாருமே வந்து ஸோ வந்து கரெக்டான ஜோனில் வந்து தப்பிச்சாகணும் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாருமே பூச்சிகளாக இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்படின்னா எவ்வளோ ஃப்ளேமே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக அவனை சுற்றி ஷீல்டு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட ஆரம்பிச்சதில். ஸோ மெடுசா இல்லை நீங்கள் 2 பேருமே வந்து எனக்கு வந்து பக்கத்தில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டொமைனுக்குள்ளே அந்த ஃபயர் டொமைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த பூச்சி வர வாய்ப்பே இல்லை. ஸோ நேச்சராகவே இந்த ஹெவன்லி ஃப்ளேமில் வந்து எல்லா பூச்சிகளுக்கும் வந்து பயந்தான். ஸோ இதிலே வந்து போகலாம் அப்படின்ட்டு போயிட்டே வந்தது. ஸோ ஒரு இடத்துல அப்படியே திடீர்னு இவங்க அந்த பாய்சன் வேலி அதை கட்டந்தோடனே அடுத்து பெரிய ஒரு மான்ஸ்டரும் அந்த மான்ஸ்டரை கொண்டு அதோட கோரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருவான் அந்த இடத்துல. ஸோ அந்த சீனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் நிறைய தாண்டி வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெவன்லி ஃப்ளேம் ஷீல்டு இது வந்து நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு வந்து எடுத்துருவாங்க. சில அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போதி சீடு, அந்த போதி டீயோட சீடு வச்சு வந்து ரியாக்ட் ஆகதான் ட்ரை பண்ணிப்போம். அது வந்து ரியாக்ட் ஆகலை. ஸோ அப்படின்னா நம்ம இன்னும் அது கிட்ட போகல, அது கிட்ட போன உடனே அது கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும், நம்ம கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சாலும் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவங்க எல்லாருமே திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணுங்க அலற மாதிரி வந்து சவுண்டு கேட்குது. இடத்துல வந்து காப்பாற்றுன்னு கத்துற மாதிரி. ஸோ நம்ம என்னென்னு போய் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஹீரோவை செக் பண்ண போகிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆளுங்களை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்கு போவோம். யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் ரோஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ளவர் செட் இப்போ வந்து யூனியன் லீடராக இருக்கா இல்லையா, அந்த செட்டு டிசிப்ளின்ஸும் இவங்க யூனியன் துரத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல யூனியன் பார்த்தீங்கன்னா அந்த போதி சம் டிசிப்ளினை கூப்பிட்டு வந்திருப்பா. ஆனால் அந்த இடத்துல எல்டர்ஸோட டியான்மிக் செட், அதாவது வந்து டீமன் ரோஸ் இருக்குல்ல, அவன் செட்டு சேர்ந்து கிட்ட மாட்டிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல வந்து ஹெல்ப் தெரிய பொண்ணு இப்போ வந்து பொண்ணு என்னாச்சு, நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும் எல்லாருமே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல டீமன் ரோஸ் சொல்லிட்டு அந்த இடத்துல உங்களை யாராலையும் எங்கிறத காப்பாற்ற முடியாது செட் மாஸ்டர் யூன் அப்படின்றது விடாமல் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இடத்துல இவங்களும் வந்து மாறி மாதிரி தப்பிச்சு போய்கிட்டு இருக்க. நம்ம எப்படியாவது இங்கே வந்து தப்பிச்சாகணும், நம்ம செட்டுக்கிட்ட போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனுக்கு வந்து நம்ம வந்து செட்டு எல்டர்ஸ் யாருமே இல்லாதப்போ வந்து இவனுக்கு எல்லாரும் செட்டு எல்டர்ஸ் வந்திருக்கான். திடீர்னு ஏமா நில்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நில்லுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து ஒரு வேகத்தை அட்டாக் பண்ணிடுவான். இவன் பார்த்தீங்கன்னா வைஸ் செட் மாஸ்டர் அவனுக்கு கழுத்து மேலேயே ஒரு அட்டி போட்டு அந்த பொண்ணு கிட்ட போட்டு நிறுத்திருக்கேன். அந்த இடத்துல இந்த பொண்ணோட வாசனையே வந்து ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்கு அப்படின்ட்டு காஜிதனமாக ஒன்று பேசிக்கிட்டு இருக்கான். சுற்றி பார்த்தோன்னா டியான் செட்டு எல்லா எல்லோரும் சுற்றிக்கிட்டு இருக்கா. இவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து லூ சான் அப்படின்ற பேர் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல இதில் லியூ சான் அவன் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு ரொம்பவுமே அருமையாக இருக்கா. இவன் மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா பொண்ணுகளுமே அருமையாக இருக்கு. ஈவன் செட் மாஸ்டர் இன்னைக்கு கூட நல்லா இருக்க அப்படி சொல்லிட்டு இருக்க. டி வாய முறா மானம் கெட்டவனே. இந்த இடத்துல இவ்வளோ தைரியம் தான் வந்து இருக்கிற எல்லா எல்லோரையும் கூப்பிட்டு வந்து வந்திருப்பா. முடிஞ்சா நீ வந்து இல்லாத ஆம்பளையாக இருந்தால் வந்து எங்கள் செட்டில் இருக்கும்போது நீ வந்து வந்திருக்கண்டா. இது எங்கள் செட்டோட எல்லோஸ் யாருமே இல்லாதப்போ நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க இது டீமன் ரோஸ். அவனுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து சேர்ந்துருவாங்க. இந்த இடத்துல அந்த சொல்லிருக்கான் செட் மாஸ்டர். ஸோ அவனை ஹெல்ப் கேட்டு ஒரு பொண்ணு அமிச்சு அந்த பொண்ணு வருவானே கணவரோட இது பண்ண அந்த பொண்ணோட துணியை பார்த்தீங்கன்னா வந்து வச்சுக்கிட்டு இருக்க. அந்த துணியை வந்து தூக்கி போட்டு ஹெல்ப் வரும்லாம் நினைக்காதுன்னு இருக்க. டி பைத்தியக்காரா என்னடா பண்ணா அவளை அப்படின்னு சொல்லி இவனு கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டிமர் சொல்லுறதுல எங்கள் செட்டை சேர்ந்து நிறைய டிசைன் இருக்கான், யார் வேணும் என்ன வேணா அவளை வந்து பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இடத்துல வயசுமா சொல்கிறாங்க. அதில் எனக்கு வந்து டைமே கிடையாது, அவங்க எல்லாரும் அனுபவிச்சு அவனுட்டு. ஸோ டிஆர்மிக்ஸ் வந்து எல்லாருமே கேள்வி இவங்க எல்லாரும் யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாருமே கிட்ட நெருங்கிட்டு வந்துட்டேன். இடத்துல யூன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஸோ வந்து இன்னொன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஸோ எனக்கு எல்லாருமே வந்து முடிஞ்சு தப்பிக்க போகிறேன், நான் வந்து இவங்களை ஹோல்ட் பண்ணுறேன்க்கா. யாரோட சொல்லுவா இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக அப்படி விட்டு போக முடியும், எல்லாருமே வந்து உயிரை கொடுத்துறோம் சண்டை போடணும், எல்லாருமே சேர்ந்து சண்டை போட போயிட்டு வந்ததில்ல. இன்னும் நினச்சிருக்கா பைத்தியக்காரங்க இப்படி வந்து சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல டீமர் ரோஸ் சொன்னாங்க சார் வேறு வழியே இல்லையா, நீங்கள் போராடி தான் வந்து உங்களை வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்க. வாய முறா அப்படின்ட்டு அவனும் சண்டை போட்டு போக. செட் மாஸ்டர் பரவாயில்ல நீ கூட வந்து நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சு. ஒழுங்காக நீங்கள் சரண் அடைஞ்சிருங்க, இல்லைனா உங்களுக்கு வந்து எல்லாமே உயிர் தப்பிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல வந்து நம்ம யூனியன் டிஸ்ட்ராக்ட் ஆன செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஒரே அடி தான் அடிப்பான். அடிச்சடி யூனியனால் ஒன்றுமே முடியாது. அவங்கள பார்த்தீங்கன்னா தூக்கி அட்டிக்க போகிறாங்க. இந்த இடத்துல சுற்றிக்கிற எல்லா டிசிப்ளின்ஸுமே கொஞ்சமாக தோக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல யூனியனுக்கு என்ன தான் அட்டாக் பண்ணாலும் அவன் பார்த்தீங்கன்னா வயிற்றுலேயே ஒரு அடிப்பான் பாருங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவளால் ஒன்றுமே எந்திரிக்க கூட முடியல. இந்த இடத்துல அவரோட டிசிப்ளின்ஸ் எல்லாருமே தோற்றுற வந்தல. உன்னோட டிசிப்ளின்ஸ் அப்புறம் நீங்கள் எல்லாருமே தோற்றுறீங்க, உங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிப்பான பார்த்தீங்கன்னா வந்து விளையாடிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் டிஆர்மிக் செட்டு வந்து பகச்சிருப்பீங்கன்ட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைஸ் செட்மா சொல்கிறேன். அந்த உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு எஜுகேஷனை ட்ரீட் பண்ணுறேன், எப்படி வந்து ஒருத்தனை வந்து சந்தோஷப்படுத்துறது நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்ட்டு ஒன்று கிட்ட வந்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே வந்து இவன் வந்து செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்ததில்ல. அதுவும் கனவுல கூட நடக்காரான்ட்டு அவன் உயிரை அவரே வந்து விடக்கூடாதுல. நீ உன்னை செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ண போறியா யூன் அப்படின்னு கேட்டுட்டு உடனே பார்த்தா அந்த வைஸ் செட் மாஸ்டர் வந்து பேச ஆரம்பிப்ப. அந்த இடத்துல நீ மட்டும் உன்னை வந்து செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நீ இறந்து போயிட்டுன்னு வச்சுக்க, உன்னோட டிசிப்ளின்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு நான் கற்பிக்கிற போனோம், நீ கண்டவளை கூட எதிர்பார்க்காத அளவுக்கு கொடூரமான விஷயங்களை நான் அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் பவர் வந்து யூஸ் பண்ண. இந்த இடத்துல யூனியனுக்கும் பார்த்தீங்கன்னா இது கேட்டவங்க என்ன பண்ணுறதே ஒன்றும் தெரியல. ஸோ இடத்துல யூன்னு பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேன்சல் பண்ணுவாங்க. அவங்க வந்து யோசிச்சுனா தெரியல. ஸோ அந்த என்னோட டிசிப்ளின்ஸ் எல்லாருக்குமே நான் தான் பொறுப்பு அப்படின்னு யானை ரொம்ப நினச்சி பார்த்துட்டு ஸோ
ஸோ எல்லாரையும் காப்பாற்றினா நான் வந்து என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனசு உடஞ்சு போயிடும். இந்த இடத்துல டீமன் ரோஸ் கிட்ட திடீர்னு கொய்யால சைடில் கோல்டன் கலர் ஒரு கிளஞ்சி யாரா அப்படின்னா ஹீரோட வஜ்ராபடி. ஸோ ஹீரோ கோயில பிரி கொண்டு அந்த இடத்துல எந்திரிச்சுக்கிட்டு அதில் வர பவர் ஃப்ளக்சுவேஷனே கொடூரமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த கேப்பில் வந்து டீமன் ரோட டிஸ்ட்ராக்ட் ஆகாம பாரு யூரோ அடிப்பா பாருங்க ஒரு அடி அடிக்க கூடாத இடத்துல அடிச்சோடனே அதில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு, மறக்க முடியாத சவுண்டு. இந்த இடத்துல அவனுக்கு உயிரே போயிடுச்சு. நீ வந்து சூரியக்காரடி அப்படின்ற அவனுமே சொல்லிட்டு வழியில முடியாம இருக்கா. இந்த இடத்துல ஹீரோ வெறி கொண்டு ஒரே அடிதான் அடிச்சடிக்கு டீமன் ரோஸ் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இறந்து விடும். சுத்திகிரெல்லாம் விரட்டு போயிட்டு யாரா இவரு இந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு. இதில் ஹீரோ ஹீரோ பேசுறதுல ஸோ வந்து டிஆர்மி செட்டு இந்த நாய்ங்களா என்ன தைரியம் இருந்தால் அப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்ன தைரியம் இருந்தால் எங்களை அப்படி பேசும் அப்படின்னு அவனையுமே பார்த்தீங்கன்னா கிரேட் டிராகன் டார்க் ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு டெக்னிக் அட்டிக்க இருக்க அந்த இடத்துல அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டார்க் டிராகனே பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. அவனை பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் எடுத்துட்டு இருக்க இடத்துல ஹீரோ கிறிஸ்டியன் படிச்சு அவன் அட்டாக் கூட பண்ணல, ஜஸ்ட் வர சும்மா தட்டி தான் விடுவான். அந்த இடத்துல அந்த இடத்துல ஹீரோட போ தட்டி விட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவனோட தூக்கி அடி அவனு பல பாறையில் ஒட்டச்சிட்டு வந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்து எல்லாம் விரண்டு போயிடானுங்க. யாரா அந்த பசங்க ஈவன் வைஸ் டெக் மாஸ்டர் ஒரே ஒரு சிங்கிள் அட்டாக் கூட ஒரு தாங்க முடியல. அந்த இடத்துல வைஸ் டெக் மாஸ்டர் அவனும் சொல்லிட்டு இருந்ததுல ஸோ டிஆர்மிங் சிச்சுவேஷன் எல்லாருமே கேளுங்க இந்த பீஸ்டர் சாவடிங்கிறா அப்படின்னு சொல்லி அவனை கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இடத்துல இருக்கிற எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி இவனை வந்து கொள்ளுங்க. திடீர்னு அவங்க எல்லாம் வந்து உயிர் தான் பயன்ட்டு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அட்டா நாங்கள உங்களை கேவலமா இல்லை இப்படி உங்க செக் மாஸ்டர் விட்டு ஓடுறீங்களாடா அப்படின்னு அவனை பேசிட்டு உடனே ஹீரோ பின்னாடி கொஞ்சால ரெண்டு கையை சேர்த்து ஒரே அட்டிமா பாருங்க கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சடிக்க அதே இடத்துல அவன் சின்ன சாம்பல் கூட கிடைக்காது. இந்த இடத்துல அவனும் அதே இடத்துல ஹீரோவும் வந்து ரிலாக்ஸ் ஸ்டேட் வந்து அவன் அந்த இடத்துல ஃபைட் பண்ணுவேன். இந்த இடத்துல ஹீரோ வந்து காமன் உடனே பார்த்தீங்கன்னா சைட்ல இருந்து கொய்யால நம்ம இவங்க மெடுசா லிட்டில் ஃபேரி டாக்டர் எல்லாமே வந்திருக்க. மெடுசாவை பார்த்தோன்னே குயின் மெடுசா நீயா அப்படின்ட்டு யூனியன் ஷாக்காக யூனியன் பார்த்து மெடுசா யூனியன் அப்படின்ட்டு திரும்பி போய் அந்த இடத்துல இப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம யூனியனுக்கு புரியுது இந்த லெவலுக்கு பவர் அடைஞ்சது எக்ஸியோ யாருன்னா அப்படின்ட்டு சியோயான்ட்டு ஷாக் ஆவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவியூ வந்து பயங்கரமாக இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு முக்கியமான அப்டேட்டு இந்த எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவ நம்ம ஃபீனிக்ஸ் கிளான் இருக்கும்ல எவன்லி ஃபீனிக்ஸ் டீமன் ஃபீனிக்ஸ் கிளான் அவளை சேர்ந்து அந்த ஹெல்ஃப் மாதிரி இருப்ப எல்ஃபி அவள் வந்து ரிட்டர்ன் வருவா. ஓகே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாலோ ஸ்டார், அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரோன் ஆஃப் ஸ்டீல். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வந்து போகிறேன். நீங்களும் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. என்னதான் நம்ம ஃபஸ்ட்டு சேனல் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்து ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக கம்ப்ளீட் செகண்ட் சேனலில் பண்ண பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இது பண்ணுறேன். ஓகே பை பை பை. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா.